அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நிறைய ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, முத்திரைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம எப்படி வேணாலும் உட்காரலாம். நீங்க தரையில எப்படி உட்கார்ந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்ல உட்காரலாம், இல்லை நின்றுட்டு இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல என்ன, அது எப்படி வேலை செய்யுது நம்ம ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். நம்ம உடல்ல நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது கண்ணு, காது, மூக்கு, கைகள்ல, கால்கள்ல எல்லாமே நிறைய இருக்கு. அதை நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்றோம். அந்த ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம லைட்டா ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கன் நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் மாதிரி தான் வரும். ஒரு சர்க்கியூட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று அப்படியே இன்டர் கனெக்டட் பண்ண மாதிரியே இருக்கும். அதை நம்ம லைட்டா ஆக்டிவேட் பண்ணி விட போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கைகளில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கைகளும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைகளில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்கள், காது அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதை அப்படியே நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். அந்த நரம்பு மண்டலம் அதோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அதை அழுத்துறதுனால உங்களுக்கு நல்லாவே அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த சுண்டு விரல்லேருந்து ஆரம்பிச்சுப்போம். இந்த 2 விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வலது கையில், இடது கையில் பண்ணுறோம்னா நம்ம வலது கையில் இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கைகளில் இப்படி 2 ஓரத்தில் நல்லாவே இப்படி அழுத்தி கொடுக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தவும் கூடாது, ரொம்ப லைட்டாகவும் கொடுக்குறோம். அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி அழுத்திட்டு வரப்போகிறோம். இப்போ அப்படியே இந்த மோதிர விரலுக்கு வரப்போகிறோம். எல்லா விரலோட இந்த சைட்லேயும் நல்லா அழுத்தம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே நல்லா இறக்கிட்டு இப்படி வரப்போகிறோம். மறுபடியும் இந்த நடுவிரல், அதை மாதிரி எல்லா விரல்களையுமே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வரணும். இது சிறியவர்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே தாராளமாக செய்யலாம். நமக்கு நாமே செஞ்சுக்கலாம். ஒருத்தர் செஞ்சு விடணும்னு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நமக்கு நாமே டைம் இருக்கும் போது நல்லாவே அழுத்தம் கொடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கட்டை விரலையும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வலது கையிலையும் நம்ம பண்ணணும். இடது கையிலையும் பண்ணோம்னா வலது கையிலையும் பண்ணணும். 2 கைகளையுமே வந்தால் எல்லாமே நரம்பு பண்ணலாம். அந்த ஆர்கன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ இதையும் சேர்த்து பண்ணிடுவோம். நடுவில் நல்லா அழுத்தி இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் இதுவும் அழுத்தி எடுத்து வந்துடலாம். நான் இப்போ உங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் வேகமாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய உங்களுக்கு சொல்கிறதுக்காக கொஞ்சம் வேகம் எடுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கட்டை விரலையும் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இங்கே நடுவுலையும் நீங்கள் அழுத்தலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் நல்லாவே அழுத்திக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபுல்லாக நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டே வாங்க. இது நம்ம எப்படின்னா டெய்லி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே இது போதும். இது ஆசனங்கள் மாதிரி டெய்லி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கால்களையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இந்த விரல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு சம்மந்தமான இருக்கும். அது சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே சரியாகும். அதே மாதிரி கண்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட், இருதயம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்கும். இந்த குதிக்காலில் பார்த்தீங்கன்னா சிறுகுடல், பெருக்குடல் அது மாதிரிலாம் இருக்கும். இதுக்கும் நம்ம அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விடலாம். அதே மாதிரி தான் இப்போ எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நல்லா இப்படி அழுத்திட்டு வரோம் நான் சைடில். அப்புறம் அப்படியே நடுவில் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரோட நீங்கள் கால்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அழுந்தமாக இருக்கும். அதனால இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி விரல்களையும் ஒவ்வொரு இதுலையுமே நல்லா அழுத்தம் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு விரலையுமே, எல்லா விரலையுமே எதுவுமே நம்ம விடக்கூடாது. எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா அழுத்தணும். இந்த 2 விரலில் வச்சு நல்லாவே அழுத்த போகிறோம். அதே மாதிரி இந்த சுண்டு விரல் வச்சு அழுத்துறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கைகளையுமே வச்சுட்டு இந்த கட்டை விரல் மட்டும் வச்சுட்டு அதே இப்படி நல்லா அழுத்த போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம். இந்த மேலே ஒவ்வொரு இதுவுமே எந்த இடமே விடக்கூடாது. அப்படியே படிப்படியாக கீழே இறக்கிட்டே நல்லா அழுத்தம் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம அப்பப்போ கொஞ்சம் செஞ்சுக்கலாம். நமக்கு நாமே இதெல்லாம் செய்யணும். கொஞ்சம் நமக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டுக்கு அப்புறமேட்டு எல்லாமே நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. நோய்கள் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட தேவையில்லை. முன்னாடியே சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்கிறாங்களே, அது மாதிரியே நம்ம முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி கைகள் இதுலேயும் கால்களோட சைடில் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வலது கால்லையும் செய்வோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து நெறைய வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எதுக்காக அந்த பொட்டு வைக்கிறோம், அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து ஒவ்வொரு கதைகள் எல்லாமே இருக்கு. இப்ப பொட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 புருவத்துக்கு மத்தியில வந்து நம்ம பொட்டு வைப்போம். அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைனஸ் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்பு சளிகள் வந்து அதிகமா இருக்கும். அந்த பிரச்சனை சொல்லுவாங்க. இல்லன்னா ஒத்த தலைவலி, இல்லன்னா தலைவலி அடிக்கடி வலிக்குது அப்படிங்கிற மாரி இருந்தாங்கன்னா, இந்த பொட்டு வைக்கும்போது வந்து நம்ம அழுத்தம் குடுப்போம். இந்த மாரி நல்லா கொஞ்சம் இப்படி ப்ரெஷர் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நல்லா இப்படி அழுத்தி இப்படி வைப்போம். வைக்கும்போது வந்து இந்த இடம் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ, அதனால வந்து தலைவலி பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே வராது. அதுக்காக தான் நம்ம பொட்டு வைக்கிறோம். எப்பயுமே 2 புருவத்துக்கு மத்தியில தான் வைக்கணும். மேல தூக்கி வைக்கிறதோ, இல்ல கீழ வைக்கிறதோ. இப்ப பார்த்தீங்கன்னா, வயசு பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல வைக்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபேஷனுக்காக தான் இருக்குது. ஆனா, இந்த மாரி நம்ம நடு இதுல வச்சா தான், அது வந்து கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி. மூக்குத்தி வந்து குத்துறதுலயுமே வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். மூக்குலயும் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. இது குத்துறதுனால என்ன பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எப்பயுமே வந்து இடது பக்கம் வந்து இருக்கும். ஸோ இடது பக்கத்துல இருக்க மூக்க வந்து நம்ம குத்துனோம்னா, அவங்க வந்து இந்த மென்சஸ் பிரச்சனையில இருந்து மென்சஸ் ஆகும்போது வந்து ஒரு டைம்ல வந்து வயிறு வலிக்கும், கால் வலிக்கும் அந்த மாரிலாம் பிரச்சனைகள் இருக்குல்ல. ஒரு சில பேருக்கு அந்த மாரி இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெயின் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சக்தி குடுக்குற மாரி இருக்கும். இந்த இடத்துல குத்துனோம்னா. அதே மாரி இப்போ பிரெக்னன்ட் ஆயிட்டு டெலிவரி ஆகுறாங்கனாலும், அந்த பெயினையும் கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு குடுக்கும். இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குத்தி எப்ப குத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வயதுக்கு வந்த உடனே வந்து இத குத்திடுவாங்க. அதுக்காக தான் அந்த டைம்ல வந்து குத்துறாங்க. இப்ப நெறைய பேர் ஃபேஷனுக்காக வந்து குத்துறாங்க. தெரியாமயும் குத்துறாங்க. பட் ஆனா வந்து ஆக்சுவலா வந்து நல்லது தான் அவங்களுக்கு வந்து நடக்குது. இப்ப அதே மாரி கல்யாணம் ஆன பெண்கள் வந்து மெட்டி போடுறாங்க. மெட்டி எதுக்காக போடுறோம்னா, இந்த கட்ட விரலுக்கு அடுத்த விரல்ல வந்து இந்தல இருக்க அந்த நரம்பு வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்கு வந்து நேரா வந்து அது போகுது. இந்த இடத்துல இப்ப நம்ம அழுத்தம் குடுத்தோம். மெட்டி போட்டு நம்ம அழுத்தம் குடுத்துட்டே இருந்துச்சுன்னா, நம்மளோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவே நல்லது. சீக்கிரம் வந்து குழந்தைலாம் பொறக்குங்கிறதுக்காக வந்து நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த மெட்டிய போடுறோம். அதே மாரி மோதிரமும் போடுறோம். மோதிரமும் போடுறதுனால இது வந்து மோதிர விரல் வந்து டைரக்ட்டா வந்து நம்மளோட மூளைக்கு வந்து டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, மோதிரம் போடும்போது, அழுத்தம் குடுக்கும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்ல ஆக்டிவேட் இருக்கும். நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும். நல்லா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். அதேமாரி வளையல் பார்த்தீங்கன்னா, வளையலும் கைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நெறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அத நல்லா ஆக்டிவேட் பண்ணி குடுக்கும். நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதே மாரி இப்ப ஆண்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து காப்பு வந்து போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்ப அதே மாரி காது குத்துறதும் பார்த்தீங்கன்னா, காது குத்துறதுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நம்ம சின்ன குழந்தையிலேயே வந்து நம்ம வந்து மொட்டை அடிச்சுட்டு காது குத்துவோம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு அப்பதான் வந்து வளர வளர வந்து அந்த பிரெயின் வந்து முழுமையா அடையும் அப்படிங்கிறதுக்காக, இந்த காது இடத்துல இந்த காதோட நரம்பு வந்து டைரக்ட்டா பிரெயினுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம காது குத்துறோம். இப்போ கொஞ்சம் வந்து ஆண்களும் வந்து அவங்க வந்து ஆண்கள் வந்து வலது பக்கம் வந்து குத்தணும். ஏன்னா, நம்ம அர்த்தநாதீஸ்வர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சிவனோட இடது பக்கம் வந்து பெண் சக்தியா இருப்பாங்க. வலது பக்கம் வந்து சிவன் இருப்பாங்க. அதனால ஆண்கள் எப்பயுமே வந்து நீங்க காது தான் குத்துறதா ஃபேஷனுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி இருந்தா, நீங்க வலது பக்கம் வந்து குத்திக்கலாம். பெண்கள் வந்து 2 பக்கமே வந்து குத்துவோம். மேல இப்படி குத்துனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லது. இந்த இடத்துலயுமே வந்து நெறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப குத்துறாங்க இல்லையா ஃபேஷனுக்கு மேல இதுலருந்து இது வரைக்கும் குத்துறாங்க. அது 1, 2 குத்துனாலுமே வந்து உங்களுக்கு ஓகே தான். அத மாரி வந்து நம்ம உடல்லயே வந்து இந்த மாரி இருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து இத சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறதுனால, நமக்கு இதெல்லாமே வந்து நல்லதா நடக்கும். இது வந்து நம்ம வந்து நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். எந்த டைம்ல வந்து செஞ்சிடலாம். இப்ப யோகா செய்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ பிரீத்திங்லாம் செய்யணும்னா காலையில வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். இதுக்கு அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். காலையில, மத்தியானம், ஈவினிங், நைட்ல கூட நீங்க எப்ப வேணாலும் இது மாரி பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாரி செஞ்சுட்டு இருக்கலாம். இத மாரி வந்து ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள்லாம் நம்ம சேர்ந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாரி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.